இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னது அப்படின்னா இந்த தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் 1961 ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட், அதாவது நில உச்சவரம்பு சட்டம் 1961. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னால் என்ன, ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட், அதாவது ஒரு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு லேண்ட் வந்து அவங்க வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி லிமிட் ஃபிக்ஸ் பண்ண ஆக்ட் வந்து இது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஆர்டினரியாக ஒரு ஏக்கர் அப்படின்னா நம்ம எவ்வளோ சொல்லுவோம் அப்படின்னா 43,560 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதுவும் ஸ்டாண்டர்ட் ஏக்கரும் டிஃப்ரெண்ட்டு. எப்படி அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அப்படின்னு சொல்கிற செக்ஷன் வந்து செக்ஷன் 3/40 ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் 1961 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன் எனி ஏரியா இன் த ஸ்டேட் எக்ஸப்ட் த ட்ரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரி, அதாவது ஸ்டேட்டில் வந்து எந்த ஏரியா ஆனாலும் இருக்கலாம், ஆனால் எதை தவிர அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரி, அதாவது ஒரு ஸ்டேட் வந்து இன்னொரு ஸ்டேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அதோட எல்லைகளில் மாற்றம் இருந்தால் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஆக்டை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், இந்த மாதிரி நிறைய ஆக்ட் இருக்குது. தமிழ்நாடு ரீஆர்கனைசேஷன் ஆக்ட், இந்த மாதிரி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்ளை பண்ண இடங்களில் வந்து தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் 1961 வந்து 1961 படி அந்த சீலிங் லிமிட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதை தவிர மற்ற எல்லா இடங்களையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா 0.8 ஏக்கர் ஆஃப் வெட்லேண்ட் அசஸ் டு லேண்ட் ரெவன்யூ அட் எனி ரேட் அபோவ் ₹15 பெர் ஏக்கர். அதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னு சொல்கிறோம். எப்படின்னா நிலவரி வந்து ₹15 மேலே ஃபிக்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி உள்ள லேண்டாக இருந்து அப்படின்னா, வெட்லேண்ட் அப்படின்னா நஞ்சை நிலம் இருந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட மதிப்பு வந்து ₹15. 0.8 ஏக்கர் வந்து ₹15 பெர் ஏக்கர் வந்து ₹15 மேலே நிலவரி ஃபிக்ஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஏக்கராக நம்ம கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நிலத்துக்கு நிலம் வந்து மாறுபடும். ட்ரை லேண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெட்லேண்டுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸட், அதாவது 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிலத்துக்கும் தனித்தனியாக தான் இருக்கும். ஒரே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. 1 ஏக்கர் ஆஃப் வெட்லேண்ட் அசஸ் டு லேண்ட் ரெவன்யூ அட் த லேண்ட் ஆஃப் ₹10 அண்ட் அபோவ் பட் நாட் எக்ஸீடிங் ₹15 பெர் ஏக்கர், அதாவது ₹10 மேலேயும் இல்லை, ₹10 மேலே ₹15 உள்ள அதோட லேண்ட் ரெவன்யூ இருக்கணும். இதே மாதிரி ட்ரை லேண்டுக்கும் வெட்லேண்டுக்கும் நிறைய இந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 3/40 ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆக்ட் 1961. இப்போ செக்ஷன் 5 ஃபிக்சேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்டு, எவ்வளோ லேண்டு வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிற செக்ஷன் வந்து செக்ஷன் 5 மெம்பர்ஸ் ஃபேமிலி, அதாவது ஒரு ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எவ்வளோ லேண்ட் வைக்கலாம் அப்படின்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் வேறு, ஆர்டினரி ஏக்கர்ஸ் வேறு. அவங்க வந்து 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் வந்து வச்சுருக்கலாம். எக்ஸஸாக அவங்க லேண்ட் இருந்தா அப்படின்னா அது வந்து 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸை விட அதிகமாக நிலங்கள் வச்சுருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து அது எக்ஸஸ் நிலங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. மோர் தென் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அடிஷ்னலாக 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் வந்து எவ்ரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது வந்து 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸை வந்து என்ன செய்யக்கூடாது, தாண்டக்கூடாது. தென் ஸ்ரீதனா லேண்ட் ஹெல்டு பை எனி ஃபீமேல் டுகெதர் வித் அதர் லேண்ட் held by the family in excess standard acres, then the family members is entitled to hold ஸ்ரீதனா land not exceeding 10 standard acres. அதாவது ஒரு பெண் வந்து ஸ்ரீதனா லேண்ட் வந்து கொண்டு வராங்க, சரியா? அப்படி கொண்டு வர்ற பட்சத்தில் அவங்க ஃபேமிலியோட ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் வந்து 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸை தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ரீதனா லேண்ட் வந்து அவங்க 10 வந்து வச்சுட்டு எக்ஸஸாக உள்ளதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க, சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. தென் சீலிங் ஏரியா ஆஃப் ஏ பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். ப்ரைவேட் ட்ரஸ்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷால் பி டீம் டு பி த லேண்ட் ஹெல்டு பை த பெனிஃபிஷியரி. பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு வந்து 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர். தென் ஸோ செக்ஷன் 5ல் வந்து இந்த ஸ்ரீதனா லேண்ட் வந்து வச்சுருக்காங்க. அவங்க ஒரு உமன் வந்து அவங்க கிஃப்டாக வந்து மேரேஜ் அப்போ
அவங்க வந்து எவ்வளோ லேண்டு கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு 40 ஏக்கர் 40 ஏக்கர் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க அவங்க வீட்டில் இருந்து அப்படின்னா அந்த செக்ஷன் 5 படி அவங்க வந்து எவ்வளோ லேண்டை வந்து அவங்க வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா 10 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் மட்டும்தான் அவங்க வந்து கையில் வச்சுக்கிட முடியும். அவங்க ஃபேமிலியில் வந்து இன்கேஸ் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா 5 ஏக்கர் வந்து சாரி இன்கேஸ் 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வந்து ஒரு 5 ஏக்கர் வச்சுக்கலாம். அப்போ டோட்டலாக 10+5 வந்து 15 ஏக்கர்ஸ். சப்போஸ் அந்த ஃபேமிலி 5 மெம்பர்ஸாக இருந்தால் அவங்க வந்து எவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் தான் வைக்க முடியும். பட் நாட் மோர் தென் 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். அதாவது அடிஷ்னலாக மெம்பர்ஸ் இருந்தாலுமே உமன் வந்து ஸ்ரீதனா லேண்டை வந்து 10 ஏக்கர்ஸ் மட்டும்தான் வைக்க முடியும். அது அடுத்தது வந்து யார் எப்படி அவங்க வந்து எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதிகமாக இருந்தால் அது வந்து எக்ஸஸ்ன்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. ஸோ வந்து இதுதான் இதில் வந்து இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. தென் ப்ரைவேட் ட்ரஸ்ட் பப்ளிக் ட்ரஸ்ட்டாக இருந்தால் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 5 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ்ன்னு சொன்னேன். ப்ரைவேட் ட்ரஸ்ட்டு அப்படி இருந்தால் என்ன அப்படின்னா அந்த பெனிஃபிஷியரி யார் அந்த ட்ரஸ்ட்டில் வந்து யார் பெனிஃபிஷியரியோ அவருக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் நிலங்கள் தான் இருக்கணும். அவரோட நிலம் தான் இதில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கால்குலேட் பண்ணுவாங்க. தென் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷல் இன்ஸ்டிடியூஷன், அதாவது கல்வி சார்ந்த நிறுவனங்கள் வந்து எவ்வளோ லேண்ட் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனி காலேஜ் அஃபிலியேட்டட் டு ரெகக்னைஸ்டு பை எனி யூனிவர்சிட்டி அண்டர் எனி லா ஆர் ரூல் ரிலேட்டிங் டு எஜுகேஷன். அதாவது எனி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும் இல்லைனா அஃபிலியேட்டட் காலேஜாக இருந்தாலுமே அவங்க வந்து எவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்னா 40 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் தான் என்ன செய்ய முடியும், வைக்க முடியும். எனி ஹை ஸ்கூல் ஆர் ஈக்குவலன்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஆர் யூனிவர்சிட்டி அண்டர் எனி லா ஆர் ரூல் ரிலேட்டிங் டு எஜுகேஷன். அதாவது ஹை ஸ்கூல் ஆர் ஈக்குவலன்ட் ஸ்கூல் அதுவும் எவ்வளோ தான் வைக்க முடியும் அப்படின்னா 20 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் தான் வைக்க முடியும். எனி எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஆர் ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அதர் equivalent institution recognized by the government under an law or rule relating to the education வந்து 10 standard acres. Then any student hostel, polytechnic institution, any agricultural school, any orphanage இவங்க வந்து எவ்வளோ ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 25 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ இதில் வந்து செக்ஷன் 5 சொல்கிறது வந்து ஃபிக்ஸேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட். தென் செக்ஷன் 3/40 வந்து சொல்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். ஸோ இதுதான் பார்ட் 2 ஆஃப் தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம் ஆக்ட் 1961.